ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ் இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ், நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பரில் மே 20, மே 21, மே 22 இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மே 20 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் டவுன் ஆனது மார்க்கெட்டு. கேப் டவுன் ஆகி ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டே ஓஆர்பி பிரேக் அவுட் பண்ணி பையிங் சைட் ஃபுல்லாக மூமெண்டம் ஆனது. ஓகேங்களா? அதே 21 வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து 150 பாயிண்ட் சம்திங் கேப் அப் ஆனது. கேப் அப் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்பி செல் சைட் பிரேக் ஆகி உங்களுக்கு ஃபர்தர் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைட் டைரக்ஷனில் மூமெண்டம் ஆனது மார்க்கெட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது நியூட்ரலாக தான் ஓப்பன் ஆனது. பட் ஆனால் ஓஆர்பி பிரேக் அவுட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கால் செட் பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் டைரக்ஷனில் மார்க்கெட் மூமெண்டம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 3 நாளுமே 3 விதமான கண்டிஷனில் இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லையுமே நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டரில் எப்படி எப்படி என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மே 20 வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷனில் ஏடிஎம் ப்ரைஸ் வந்து 23,500 இருந்தது. ஸோ இந்த ஏடிஎம் ப்ரைஸை பேஸ் பண்ணி காலையும் புல் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். மே 20 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் என்ட்ரி மார்க் எதுவும் வரல. உங்களுக்கு என்ட்ரி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே தான் என்ட்ரி வந்தது. பிரேக் அவுட் என்ட்ரி 11:49க்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அது என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:50க்கு வந்தது. அதுவுமே நமக்கு என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. 2 என்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அது 2 என்ட்ரியுமே நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 11:54க்கு அகைன் பிரேக் அவுட் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் செட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2:00 1:59க்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. பிரேக் அவுட் என்ட்ரி அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்டம் ஒரு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு க்ளோசிங்லேயுமே. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு மூமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு 1 மினிட்ல. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மே 20 புட் சைடு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் 1 மினிட்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் கேண்டில் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி பீரியட் எடுத்துக்க மாட்டோம். அந்த என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9:16க்கு வந்திருக்கு பிரேக் அவுட் என்ட்ரி. அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9:19க்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. பிரேக் அவுட் என்ட்ரி. ஸோ அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு புட்ல. ஓகேங்களா? ஸோ மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு பையிங்கில் இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே நமக்கு ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த புட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. அதேமாரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்த்தோம்னா இதில் வந்து பாருங்க நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் 10:55க்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்திருக்கு. ரிவர்சல் என்ட்ரி. இந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 11:55க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு அந்த 11:55 கேண்டில் லோ பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் ஆயிருக்கும். அப்போ நடுவில் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மூமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்தோம் 5 மினிட்ஸில் கால் ஆப்ஷன் சைடில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12:50க்கு என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகல. ஸோ க்ளோசிங்கில் ஒரு என்ட்ரி வந்தது. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது. நம்ம ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் ஆர் 20 பாயிண்ட்ஸ்க்கு பிலோ இருந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுத்துப்போம். ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சு. அப்போ 5 மினிட்ஸ் இதில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. அந்த என்ட்ரி நமக்கு மூமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்தோம்னா புட் சைடு பாருங்கள் நமக்கு ஃபுல் டேமே நமக்கு மார்னிங் செக்ஷனில் என்ட்ரி எதுவும் வரல. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் தான் என்ட்ரி வந்தது 1:15க்கு ரிவர்சல் என்ட்ரி. ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக மொமெண்டம் ஆகுது. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் சைடில் வந்து மார்னிங் செக்ஷனில் வந்து நமக்கு ட்ரெண்டு பையிங்கில் இருக்குது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு 20ஆம் தேதிக்கு பார்த்தாச்சுங்களா? 21க்கு ஏடிஎம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,800 இருந்தது மார்னிங் செக்ஷனில். ஸோ அன்னைக்கு டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைட் டைரக்ஷன் இருந்தது மார்க்கெட்டு. ஸோ நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து என்னென்ன எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 21 வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து ட்ரெண்டு பையிங்கில் இருந்தது.
ஓகேங்களா? உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, 10:34க்கு ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிருச்சு கால் ஆப்ஷன்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ஃபுல் டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கால் சைடு வந்து நமக்கு செல்லிங்லயே தான் இருந்தது. நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல. அதே மாரி புட் சைடு வந்து பார்த்தோம்னா, புட் டைரக்ஷன்ல பாருங்க. புட் டைரக்ஷன்ல வந்து நமக்கு மார்னிங் செக்ஷன்ல ட்ரெண்ட் வந்து பையிங்ல தான் இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி பிரேக் அவுட் என்ட்ரி வந்து நமக்கு 11:17க்கு வந்தது. ஸோ அந்த கேண்டில் ரேஞ்ச் வந்து நமக்கு அதிகமா இருக்கனால, நம்ம அந்த என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். அந்த என்ட்ரி அவாய்ட் ஆயிருச்சு. அடுத்து பாருங்க, நமக்கு 12:27க்கு வந்திருக்கு பிரேக் அவுட் என்ட்ரி ரிட்டர்ன். ஸோ அந்த கேண்டிலோட ரேஞ்சுமே வந்து நமக்கு அதிகமா இருக்கு. அது என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். உங்களுக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, 12:29க்கு. அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணி குடுத்துருச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். ஜஸ்ட் சேம் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 5 டூ 10 மினிட்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் கேப்சர் பண்ணி குடுத்துரும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நேரம் டைம் டீக்கல் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதில தீட்டா டீக்கைலயே பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன ஃபுல்லா கரைச்சுருவாங்க. ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அந்த என்ட்ரிக்கு டைம் பீரியடே வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 5 டூ 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் நீங்க அந்த ஆப்ஷனுக்கே நீங்க வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தீட்டா டீக்கே வேலையிலேயே உங்களுக்கு ஆப்ஷன் பிரைஸ் ஃபுல்லாவே கரைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த என்ட்ரி வந்து நமக்கு குளோசிங்ல தான் என்ட்ரி வந்திருக்கு. அந்த என்ட்ரி நம்ம எதுவும் எடுக்க மாட்டோம். அதே மாரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 21ஆம் தேதி இதுலயுமே பாருங்களேன், நமக்கு ட்ரெண்ட் வந்து நமக்கு மார்னிங் செக்ஷன்ல வந்து நமக்கு கால் ஆப்ஷன் சைட்ல பையிங்ல தான் இருக்கு. பட் ஆனா நமக்கு ஆஃப்டர்நூன் மேல வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிருச்சு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையிங்க்கு மட்டும் இல்ல, ஆப்ஷன் ரைட்டிங்க்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க நமக்கு ஆப்போசிட் சைட்ல எக்ஸிட் மார்க் வந்திருக்கு 11:55க்கு. அங்க லோ பிரேக் பண்ணணும்னு என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மொமெண்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணிக்கிறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ மே 21 வந்து பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்ல புட் ஆப்ஷன் சைடு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்ட்டா 10:35க்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. பட் ஆனா அந்த கேண்டில் ரேஞ்ச் வந்து நமக்கு அதிகமா இருக்கு. அந்த என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். அடுத்து பாருங்க, நமக்கு 12:20க்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஓகேங்களா? ரிவர்சல் என்ட்ரி. நமக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸிட் மார்க் எங்கேயுமே வரல. ஸோ அதனால வந்து நமக்கு குளோசிங்ல வந்து நமக்கு இது பண்ணியிருப்போம், கட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணி குடுக்கும் குளோசிங்ல. நமக்கு இன்கேஸ் ஆப்போசிட் சைட்ல வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்து எக்ஸிட் படி எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். நமக்கு எக்ஸிட் வராதனால பார்த்தீங்கன்னா, நமக்கு குளோசிங்ல வந்து நமக்கு டார்கெட் கட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதே மாரி மே 22 வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மே 22 ஃப்ரைடே. இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது நியூட்ரல்ல தான் ஓப்பன் ஆனது. பட் ஆனா பையாஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கால் சைடுல தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ஓஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் சைடு பிரேக் ஆகி தான் உங்களுக்கு மொமெண்டம் குடுத்தது. ஸோ இன்னைக்கு வந்து டைரக்ஷன் வந்து கால் டைரக்ஷன்ல இருந்தது. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஏடிஎம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 23,700ல இருந்தது. இந்த 700 பேஸ் பண்ணி கால்லையும் புட்லயும் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைட்ல பாருங்க. கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியராவே ட்ரெண்ட் தெரியும். நமக்கு 1 மினிட்ல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியே 9:18க்கு வந்திருக்கு. அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணி குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 5 டூ 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் டியூரேஷன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணி குடுத்துருச்சு. இன்னைக்கு ஃபுல் டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கால் டைரக்ஷன் இருந்ததுனால, நமக்கு மார்னிங்ல இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்தது. அந்த என்ட்ரி பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரேலி ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு நமக்கு எதையும் என்ட்ரி வரல. உங்களுக்கு குளோசிங்ல ஒரு என்ட்ரி வந்திருக்கு. நம்ம குளோசிங்ல என்ட்ரி எடுக்க மாட்டோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த குளோசிங் என்ட்ரியுமே நமக்கு மொமெண்டம்த்த கேப்சர் பண்ணி தான் குடுக்கும். ஓகேங்களா? அதே மாரி புட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, புட்ல பாருங்களேன், உங்களுக்கு மார்னிங்லேருந்து ட்ரெண்ட் வந்து நமக்கு செல்லிங்ல தான் இருக்கு. நமக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்ல புட் டைரக்ஷன்ல. நமக்கு ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கால் சைடு மட்டும் தான் என்ட்ரி வந்திருக்கு. அதே மாரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்ல பார்த்தோம்னா, கால் சைடுல நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் ரேஞ்ச் அதிகமா இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9:20க்கு. அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்க மாட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 10:40க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்திருக்கு. அந்த கேண்டிலுமே நமக்கு ரேஞ்ச் அதிகமா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு 2 இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் அதிகமா இருக்கனால, இந்த 2 என்ட்ரியுமே நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 12:50க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்திருக்கு. அந்த என்ட்ரி பாருங்க நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் படி என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்ல. ஓகேங்களா? அதே மாரி புட் சைடு வந்து பார்த்தோம்னா, புட் சைடு வந்து நமக்கு மார்னிங்லேருந்தே ட்ரெண்ட் வந்து செல்லிங்ல தான் இருக்கு எதுவும். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் படி புட் ஆப்ஷன் சைடுல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்ல. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா ட்ரெண்ட் பிரெடிக்ட் பண்ணி குடுத்துரும். இன்னைக்கு வந்து நமக்கு கால் சைடு டைரக்ஷன் இருக்கா? புட் சைடு டைரக்ஷன் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் கிளியரா பிரெடிக்ட் பண்ணி குடுத்துரும். உங்களுக்கு இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் சைடு தான் டைரக்ஷன் இருந்தது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓப்பனிங்ல என்ட்ரி வந்து உங்களுக்கு அது மொமெண்டம் கேப்சர் பண்ணி குடுத்துருச்சு.
அதேமாரி ட்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கால் சைடு தான் பையிங்ல இருக்கு. புட் சைடு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு மார்னிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங்ல இருக்கு. ஸோ நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற சிஸ்டமோடையும், நம்ம சிஸ்டம் நீங்க கம்பேர் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரெண்டாவும். ஓகேங்களா? ஸோ நீங்க இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும்னா, நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்கள கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்முடைய ஆப்ஷன் கேம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.